My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன்லேருந்து என்எம்சிலேருந்து சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளினுடைய அந்த லெவல் ஆஃப் காலேஜஸ் அப்ரூவல்ஸ் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்குது. ஒவ்வொரு காலேஜும் என்னென்ன க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின கைட்லைன்ஸை கொடுக்கக்கூடியதும் இதே நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய முக்கியமான ரோல். இந்த என்எம்சியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. 19ஆம் தேதி interim guidelines on assessment method for granting admission into MBBS course for PWD category candidates for academic year 2025-2026 அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 19ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்களை PWD கேட்டகரி மாணவர்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ PWD கேண்டிடேட், நமக்கு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்எம்சி தரப்பில் இருந்து எந்த விதமான அப்டேட்டும் வரலை அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியுது. பட் ஸ்டில் நீங்கள் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தோம். இன்றைக்கி நேஷனல் மெடிக்கல் கமிஷன்லேருந்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது இன்றைக்கி 19ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதில் ஒரு இன்டரிம் ஆர்டர் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்டரிம் ஆர்டரின் அடிப்படையில் ஆஃப்டர் தரவ் கன்சல்டேஷன்ஸ் த இன்டரிம் கைட்லைன்ஸ் outlining the assessment method for admitting PWD candidates to MBBS course have been framed and are made implementable for the admissions in the academic year 2025-2026 அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்கள். As per the interim guidelines, the following is the procedure for admission in MBBS course for the academic year 2025-2026. ஸோ ஒரு PWD கேட்டகரி மாணவராக ஒரு மாணவர் இருக்கிறார் அப்படின்னா அவங்க இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், எ வேலிட் UDID கார்டு. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு வேலிட் UDID கார்டு, லைவாக இருக்கக்கூடிய ஒரு UDID கார்டு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும், கட்டாயம் தேவை. செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் சர்டிஃபைடு அஃபிடவிட்ஸ் அப்படின்னா இதுக்கு ஃபார்மேட்லாம் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. அதை நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். எஸ்பெஷலி நம்மளுடைய PWD குரூப்பில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து யூ ஹேவ் டு ரைட் ஆன் யோர் செல்ஃப், நீங்களே எழுதி இதை செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட், லோகோமோட்டர் டிசபிலிட்டிக்கு, ஹியரிங் எம்பவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் ஒரு ஃபார்மேட் அனக்ஷரில் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ இந்த செல்ஃப் சர்டிஃபைடு அஃபிடவிட்ஸ் அப்படிங்கிறது தேவை. And then the candidates will have to report to the designated medical board. 16 designated medical boards இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அதில் தமிழ்நாட்டில் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வரும். ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் தேர் செல்ஃப் சர்டிஃபைட் அஃபிடவிட். நீங்கள் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறீங்க இல்லையா, அது கரெக்ட் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு, இல்லைனா அதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டெசிக்னேட்டட் மெடிக்கல் செக்அப் சென்டர்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், த டெசிக்னேட்டட் மெடிக்கல் போர்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் for the verifying candidates self-certified affidavits and evaluating their functional abilities. எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபங்க்ஷனல் எபிலிட்டிஸ் இருக்குங்கிறதெல்லாம் எவாலுவேட் பண்ண வேண்டியது தான் இந்த மெடிக்கல் போர்டனுடைய வேலை. டீடைல் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் தீஸ் போர்ட்ஸ் ஆர் செட் ஃபோர்த் இன் த இன்டரிம் கைட்லைன்ஸில் டீடைல்டாக என்னென்ன டிசபிலிட்டிக்கு என்ன மாதிரியான வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், எவாலுவேஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் இன்டரிம் ஆர்டரில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. In view of the above, the candidates applying under PWD category are advised to visit Intra-MCC portal for detailed instruction அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. As of now, இந்த Intra-MCC போர்ட்டலில் எந்த விதமான அப்டேட்டும் வரல. சரிங்களா, எந்த விதமான அப்டேட்டும் வரல. அதே மாதிரி நம்ம MCCனுடைய போர்ட்டல்லையும் எந்த விதமான அப்டேட்டும் as of now கொடுக்கல. பட் கூடிய சீக்கிரத்தில் we could expect a notification regarding PWD certificate verification ரிலேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. சரிங்களா, இப்போ நான் வந்து என்க்ளோஷரில் ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இன்டரிம் கைட்லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டரிம் கைட்லைன்ஸ் ஆன் அசஸ்மெண்ட் மெத்தட் ஃபார் கிராண்ட் ஆஃப் அட்மிஷன் அலாங் வித் ஷெட்யூல் 1 கண்டெய்னிங் செல்ஃப் அஃபிடவிட்ஸ் அப்படி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்க்ளோஷரில் அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டரிம் ஆர்டர் என்எம்சி கொடுத்துருந்தக்கூடிய லெட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கப்புறம் அந்த இன்டர்ம் கைட்லைன்ஸ் என்னங்கிறத அவங்களுடைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் இருக்கும்போது எல்லாம் பொறுமையா படிச்சு பாருங்க. இப்போதைக்கு நான் டைரக்ட்டா இந்த செல்ஃப் அஃபிடவிட் ஃபார்மேட்ஸ்க்கு போயிடுறேன். சரிங்களா? செல்ஃப் அஃபிடவிட் ஃபார்மேட்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ ஷெட்யூல் 1 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அப்பெண்டிக்ஸ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்தந்த டிசேபிலிட்டிக்கு தகுந்த மாரி எழுதணும். இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஜெனரல் ஓகேங்களா? அஃபிடவிட் ஃபார் டிக்ளேரிங் த ஹியரிங் இம்பேர்மென்ட். ஹியரிங் இம்பேர்மென்ட் டிசேபிலிட்டி இருக்கிறவங்க அப்பெண்டிக்ஸ் பி. அஃபிடவிட் ஃபார் டிக்ளேரிங் த லோகோமோட்டர் டிசேபிலிட்டி அப்பர் லிம்ப் எக்ஸ்ட்ரிமிட்டி அப்படிங்கிறது அப்பெண்டிக்ஸ் சி. ஓகேங்களா? அண்ட் அஃபிடவிட் ஃபார் டிக்ளேரிங் த லோகோமோட்டர் டிசேபிலிட்டி லோவர் லிம்ப் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் டி. அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் பர்சன் வித் மென்டல் இல்னஸ் எஸ்எல்டி ஆர் ஏஎஸ்டியா இருந்துச்சு அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் இ. அஃபிடவிட் ஃபார் டிக்ளரேஷன் பை எ பர்சன் வித் விஷுவல் டிசபிலிட்டி அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் எஃப். மொத்தமாக நமக்கு 6 அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்பெண்டிக்ஸுமே தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? இதில் ஸ்டூடெண்ட்டே எழுதுகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஜென்ரல். இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுக்கோங்க, நீட் ரோல் நம்பர் போட்டுக்கோங்க, நீட்டோட ஸ்கோர் போட்டுக்கோங்க, யூடிஐடி நம்பர், உங்களுடைய யூடிஐடி கார்டில் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பரை இங்கே எழுதணும். டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன, இது எல்லா மாணவர்களும் எழுதணும். சரிங்க, எல்லா மாணவர்களும் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ண வேண்டியது அப்பெண்டிக்ஸ் ஏ. சரிங்களா? அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டிசபிலிட்டியை பொறுத்து அப்பெண்டிக்ஸ் பி, சி, டி, இ அது அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும். லோகோமோட்டரா, ஹியரிங்கா, விஷுவலா அல்லது காக்னிட்டிவ் எஸ்எல்டியா இல்லை அதர்ஸா என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் டிசபிலிட்டி பர்சன்டேஜ் ஆஸ் பர் யூடிஐடி கார்டு என்ன பர்சன்டேஜ் இருக்குது, 40%, 20%? உங்களோட யூடிஐடி கார்டில், உங்களுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டில் யூடிஐடி கார்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதை தான் இங்கே போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அசிஸ்டிவ் டிவைசஸ், ஒருவேளை நீங்கள் ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு நீங்கள் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுடைய டிசபிலிட்டிக்கு ஏதாவது அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன், ஹியரிங் அண்ட் உங்களுடைய டைப் ஆஃப் டிசபிலிட்டி பொறுத்து கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஐ கேன் கம்யூனிகேட் கிளியர்லி அண்ட் எம்பத்தட்டிக்லி வித் பீப்புள் யூஸிங் அசிஸ்டிவ் டிவைசஸ். கம்யூனிகேஷனில் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா எஸ், உங்களுடைய ஏதாவது அசிஸ்டிவ் டிவைசஸ் யூஸ் பண்ணி உங்களால் நல்லா இது பண்ண முடியும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. டிக் மார்க் போடுங்க, இல்லை இன்டூ மார்க் போடுங்க. சரிங்களா? ஹியரிங் அப்படின்னா ஐ கேன் ஹியர் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஸ்பீச் இன் போத் குவைட் அண்ட் நாய்ஸி என்விரான்மெண்ட் வித் ஆர் வித்தவுட் ஹியரிங் ஐட்ஸ் ஆர் கோக்லர் இம்ப்ளான்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்டேக் டு ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செட் ஃபார்ம் அட் அப்பெண்டிக்ஸ் பி. அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு டிபெண்டன்ட் சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போட்டுருங்க. இது போக இந்த அப்பெண்டிக்ஸ் ஏ தவிர அப்பெண்டிக்ஸ் பாருங்கள், அப்பெண்டிக்ஸ் பியில் அஃபிடவிட் ஹியரிங் இம்பேர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஃபில் பண்ணணும். அந்தந்த டிசபிலிட்டிக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது இப்போதைக்கு என்எம்சிலேருந்து வந்த கைட்லைன்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் உடனே அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு எம்சிசி தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. 7 மணி வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரலை ஃபார் யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசிலேருந்து. கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது அப்டேட் வரும், வந்தால் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் பிடபிள்யூடிக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டா கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகலாம், மெடிக்கல் செக்கப்புக்கும் ரெடி ஆகலாம். அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அஃபிடவிட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க, ஆல் இண்டியா கோட்டா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.